இன்றைக்கி நம்ம ஒரு சூப்பர் டேஸ்டியான ட்ரெடிஷ்னல் மட்டன் குழம்பு ரெசிபி தான் பார்க்க போகிறோம். இந்த மட்டன் குழம்பு ரைஸ், இட்லி, தோசை, அப்புறம் சப்பாத்தி இது எல்லாத்துக்கூடையுமே வச்சு சாப்பிடலாம். அந்த அளவுக்கு சூப்பர் காம்பினேஷனாக இருக்கும். இப்போது நம்ம மட்டன் குழம்பு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு நான் ஒரு 1/2 கிலோ மட்டன் தான் எடுத்திருக்கேன். இந்த மட்டனில் 1 ஸ்பூன் மஞ்சள் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். அதுக்கப்புறமா கொஞ்சமாக கல்லுப்பு சேர்த்துட்டு அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் இந்த மட்டனை நம்ம நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கலாம். மஞ்சத்தூளில் ஆன்டிபாக்டீரியல் ப்ராப்பர்ட்டிஸ் இருக்கனால மட்டனில் ஏதாச்சும் பாக்டீரியா இருந்தால் அதை கில் பண்ணிடும். அப்புறம் கல்லுப்பு சேர்க்கறதுனால மட்டனில் இருக்க ஸ்மெல் ரிமூவ் பண்ணிடும். அப்புறம் ஏதாச்சும் டர்ட் அப்புறம் இம்ப்யூரிட்டிஸ் இருந்தால் அதையும் ரிமூவ் பண்ணிடும். இந்த மாதிரி ஒரு 4லேருந்து 5 வாட்டி நல்லா மட்டனை வாஷ் பண்ணி எடுத்துக்கலாம். இப்படி வாஷ் பண்ணதுக்கப்புறமா மட்டனில் தண்ணி எதுவும் இல்லாமல் ஒரு பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். இப்போது ஒரு மிக்ஸி ஜாரில் ஒரு 10 சின்ன வெங்காயம் சேர்த்துக்கிறேன். அப்புறம் ஒரு 2 பெரிய சைஸ் வெங்காயம் சின்னதாக கட் பண்ணி சேர்த்துக்கிறேன். சேர்த்ததும் இதை நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம். இப்படி நம்ம வெங்காயத்தை அரைச்சி சேர்த்துக்கிறதுனால நம்ம மட்டன் குழம்புக்கும் நல்ல டேஸ்ட் கொடுக்கும். அப்புறம் குழம்பு கொஞ்சம் திக்காகவும் இருக்கும். அவ்வளோதான், இந்த அளவுக்கு அரைச்சி எடுத்துக்கிட்டால் போதும். இதுக்கப்புறமா ஒரு குக்கரில் செக்கில் ஆட்டின சுத்தமான கடலெண்ணெய் தேவையான அளவுக்கு நான் சேர்த்துருக்கேன். அப்புறம் கொஞ்சமாக செக்கில் ஆட்டின சுத்தமான நல்லெண்ணையும் இதில் கொஞ்சமாக சேர்த்துருக்கேன். இப்போது எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறமா பட்டை இலை, 2 ஏலக்காய், 1 அன்னாச்சி பூ, 2 கிராம்பு சேர்த்துட்டு நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். அப்புறம் ஒரு 2 பெரிய சைஸ் வெங்காயம் சின்னதாக கட் பண்ணி சேர்த்துக்கிறேன். வெங்காயம் சேர்த்ததும் அதை நல்லா வதக்கிக்கலாம். மீடியம் ஹீட்லேயே வச்சு மிக்ஸ் பண்ணிக்கலாம். வெங்காயம் நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆனால் தான் நம்ம குழம்புக்கும் ஒரு நல்ல டேஸ்ட் கொடுக்கும். கொஞ்சமாக உப்பு சேர்க்குறேன், அப்போ தான் வெங்காயம் சீக்கிரமாக கோல்டன் ப்ரௌனுக்கு வரும். இந்த அளவுக்கு வெங்காயம் வதங்கினா போதும். அவ்வளோதான், பாருங்கள், வெங்காயம் இப்போது நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆயிடுச்சு. அதுக்கப்புறமா ஒரு 2 மீடியம் சைஸ் தக்காளி சின்னதாக கட் பண்ணி சேர்த்துக்கலாம். தக்காளி சேர்த்ததும் அதை நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். இந்த அளவுக்கு தக்காளி வதங்கினா போதும். அதுக்கப்புறமா ஒரு 3 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் தான் சேர்த்துக்கிறேன். இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்ததும் அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். அதுக்கப்புறமா நம்ம ஃபஸ்ட்டு அரைச்சி வச்சுருக்க வெங்காயத்தை இதில் சேர்த்துக்கலாம். சேர்த்ததும் இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். அதுக்கப்புறமா தேவையான அளவுக்கு கல்லுப்பு தான் சேர்த்துக்கிறேன். உப்பு சேர்த்ததும் அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். மிக்ஸ் பண்ணதும் 2 ஸ்பூன் கரம் மசாலா, அப்புறம் 2 ஸ்பூன் மட்டன் மசாலா சேர்த்துக்கிறேன். சேர்த்ததும் இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். மிக்ஸ் பண்ணதும் நம்ம வாஷ் பண்ணி வச்சுருக்க மட்டன் இருக்குல்ல, அதையும் இதில் சேர்த்துக்கலாம். சேர்த்ததும் அதை நல்லா இந்த மசாலாவோடு மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா ஒரு 2 பெரிய சைஸ் உருளைக்கிழங்கு மீடியம் சைஸில் கட் பண்ணி சேர்த்துக்கிறேன். மட்டன் குழம்புல போடுற உருளைக்கிழங்கு செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். இது வரைக்கும் நீங்கள் உருளைக்கிழங்கு போடாமல் மட்டன் குழம்பு வச்சுருக்கீங்கன்னா ஒரு டைம் உருளைக்கிழங்கு போட்டு மட்டன் குழம்பு வச்சு பாருங்கள். அதுக்கப்புறம் கண்டிப்பாக நீங்கள் உருளைக்கிழங்கு இல்லாமல் மட்டன் குழம்பு சமைக்கவே மாட்டீங்க. அந்தளவுக்கு செம்ம டேஸ்ட் கொடுக்கும். அதுக்கப்புறம் ஒரு 3 கரண்டி அளவுக்கு குழம்பு மிளகாய் தூள் தான் சேர்த்துருக்கேன். நீங்கள் உங்களுக்கு காரம் எவ்வளோ தேவையோ அந்தளவுக்கு குழம்பு மிளகாய் தூள் சேர்த்துக்கோங்க. சேர்த்ததும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. மிக்ஸ் பண்ணுறப்பயே செம்ம ஸ்மெல் வருது. இந்த மட்டன் குழம்போட டேஸ்ட் பற்றி சொல்லவே தேவையில்லை, உங்களுக்கு பார்த்தாலே தெரிஞ்சிருக்கும். அவ்வளோ டெம்டிங்காக இருக்குது. பார்க்கவே இப்படின்னா அப்போ மட்டன் குழம்பு நம்ம சாப்பிட்டா எப்படி இருக்கும்? இந்த மட்டன் குழம்புக்காக என்னை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு உங்கள் சப்போர்ட்டை எங்களுக்கு கொடுங்க. அவ்வளோதான், இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். அதுக்கப்புறம் வெங்காயம் கிரைண்ட் பண்ணி வச்சுருக்கோம்ல, அந்த மிக்ஸி ஜாரில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு அதை இதில் சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறம் உங்களுக்கு எவ்வளோ திக்காக மட்டன் குழம்பு வேணுமோ அந்த அளவுக்கு நீங்கள் தண்ணி சேர்த்துக்கலாம்.
நான் ஒரு 2 டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துருக்கேன். தண்ணி சேர்த்ததும் அதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா குக்கரை மூடிட்டு ஒரு 5லேருந்து 6 விசில் வரைக்கும் விட்டுருக்கேன். அதுக்கப்புறமா ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு குக்கரை ஓப்பன் பண்ணதும் வேறு லெவல் ஸ்மெல் வருது. எப்போடா இந்த மட்டன் குழம்பு வச்சு சாப்பிடலாம் அந்த அளவுக்கு டெம்ட் ஆகுது. இப்போ நம்ம இந்த குக்கரை ஸ்டவ்வில் வச்சுட்டு குழம்பு கொஞ்சமாக கொதிக்கிற அளவுக்கு வச்சுக்கோங்க. அப்புறம் கொஞ்சமாக பெப்பர் சேர்த்துக்கோங்க. கொஞ்சம் கொதி வந்த ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம். இப்படி லாஸ்ட்டில் கொதி விடுறப்போ மட்டன் குழம்போட டேஸ்ட்டு வேறு லெவலுக்கு போகும். அவ்வளோதான், மட்டன் குழம்பு ரெடி ஆயிடுச்சு. இப்போது நம்ம இதை சாதத்தில் போட்டு சாப்பிடலாம். சீரியஸ்லி சொல்கிறேன், அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குது இந்த மட்டன் குழம்பு. நீங்களும் இதை ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். மறக்காமல் என்னை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு உங்கள் சப்போர்ட்டை எங்களுக்கு கொடுங்க. அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். அது வரைக்கும் பாய்.